விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் தை மாத அமாவாசையை முன்னிட்டு ஞாயிறன்று ஊஞ்சல் உற்சவம் விமர்சையாக நடைபெறுகிறது. ஊஞ்சல் உற்சவத்தை முன்னிட்டு அதிகாலை நடையை திறக்கப்பட்டு மூலவர் மற்றும் உற்சவர் அங்காளம்மனுக்கு பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட பூஜை பொருட்கள் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து உற்சவர் அங்காளம்மன் பல்வேறு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு பம்பை மங்கள மேல வாத்தியம் இசைக்க இரவு 10:55 மணியளவில் வடக்கு வாசல் வழியாக ராஜராஜேஸ்வரி சிறப்பு அலங்காரத்தில் ஊஞ்சல் மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அப்போது ஊஞ்சல் மண்டபத்தின் எதிரில் கூடியிருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தேங்காயில் சூடமேற்றி அங்காளம்மா தாயே என மனமுருகி வழிபட்டனர். தொடர்ந்து ஆலய பூசாரிகள் பம்பை, உடுக்கை இசைக்க தாலாட்டு பாடல்கள் பாட பக்தர்கள் சிலர் அருள் வந்து ஆடினர். சுமார் 1 மணி நேரத்துக்கு மேல் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்ற நிலையில் உற்சவ அங்காளம்மனுக்கு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதனை அடுத்து உற்சவ அம்மன் ஆலய மண்டபத்திற்கு கொண்டு சென்றனர். ஊஞ்சல் உற்சவத்தில் விழுப்புரம் சரக காவல்துறை துணைத் தலைவர் அருளரசு, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சாய் பிரணீத், இந்து சமய அறநிலையத்துறை துணை ஆணையர் சிவலிங்கம் மற்றும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் அண்டை மாநிலங்களிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழா ஏற்பாட்டினை மேல்மலையனூர் கோவில் உதவி ஆணையர் சக்திவேல், அறங்காவலர் குழு தலைவர் ஏழுமலை மற்றும் அறங்காவலர்கள், கோவில் பணியாளர்கள் செய்திருந்தார்கள். பக்தர்கள் மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருந்தனர். அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. தமிழ்நாடு டுடே செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட ஒளிப்பதிவாளர் மாரியுடன் செய்தியாளர் மதியழகன். கன்னியாகுமரிக்கு வந்தீங்களா? எங்க போகணும்னு தெரியலையா? கவலை வேண்டாம், ஒரே ஒரு கால் போதும். உங்களை பாதுகாப்பாக சுற்றி காட்டும் SR Cabs Tour பேக்கேஜுகள் கிடைக்கும். பாதுகாப்பான பயணம், 24 மணி நேர சேவை. இப்பவே புக் பண்ணுங்க. SR Cab கன்னியாகுமரி.